ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேசன் அரிசியை வச்சு பஞ்சு போல் இட்லி சூப்பராக புசு புசுன்னு செய்கிறதுக்கு எப்படி மாவு அரைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்ல பன்னு போல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாம்பார் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் அதே போல் வெள்ளை உளுந்து 200 கிராம் எடுத்துக்கலாம். 2 கிலோ அரிசி பாருங்கள். நல்லா உப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அதில் உள்ள பிசு பிசுப்பு அந்த வாடையெல்லாம் போயிடும். 200 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். போதும், 200 கிராம் போதும். நிறைய பேர் அதிகமாக சொல்லுவாங்க. அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு இட்லி சப்பையாக தான் வரும், பன்னு போல் வராது. நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். பிடிச்சி விடணும். உளுந்து போட்ட உடனே கொஞ்சம் கை பிடிச்சி விட்டிங்கன்னா உளுந்து தங்காமல் வரும். 2வது ஸ்டெப்பு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி வரும் மாவு. பாருங்கள், அவ்வளோதான். உளுந்த மாவு 20 நிமிஷம் அரைச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும். பாருங்கள், உளுந்த மாவே நம்ம பாத்திரத்தில் எடுக்கிற பாத்திரத்தில் அரை பாத்திரம் வந்துடும். நல்ல உளுந்த மாவு டபுள் மடங்காக கிடைக்கும். அரிசி மாவு கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம அரிசி நிறையா போடுறோமே, உளுந்து கொஞ்சமாக போடுறோம்லாம் நினைக்க வேண்டாம். உளுந்து நல்லா பொங்கி வரக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், அரிசி நல்லா ரவா பதத்துக்கு, நான் நைஸாக தான் அரைப்பேன், ரவா பதத்துக்குலாம் எடுக்க மாட்டேன். நைஸாக இருந்தால் தான் இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். குறன்னு இருந்தால் விரைச்சிக்கும் இட்லி. பாருங்கள், அரைச்சாச்சு. அரிசி மாவு 3/4 மணி நேரம் அரைச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி வைங்க. மாவு நல்லா இறுக்கம் கொடுக்கும். கெட்டியாக கரைச்சி வச்சிங்கன்னா இட்லி கல் போலவே இருக்கும். நான் பச்சரிசியெல்லாம் சேர்க்க மாட்டேன். பச்சரிசி சேர்த்தோம்னா இட்லி ரஃப்பாயிரும். நம்ம வச்சு சாப்பிடும்போது அது காஞ்ச மாதிரி ஆயிரும். நான் புழுங்கல் அரிசி மட்டும்தான் போடுவேன். பாருங்கள், சாம்பார் சட்னி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க.